ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மகேஷ், என்னங்க இது? சரவணன் இப்படி மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான், நீங்களே எதுவும் கண்டுக்காம இருக்கீங்களே. ஏன் மகேஷ், உண்மையிலேயே நீ அவன் மேல இருக்கிற அக்கறையில தான் கேக்குறியா? என்னங்க நீங்க? எனக்கு பூங்குடி மேலதாங்க கோவம். சரவணன் யாரு? நான் எடுத்து வளர்த்த புள்ள இல்லையா? நான் இல்லாம தான் சரவணன் இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறானா? உன்னைய எப்படி நம்புறது, எப்ப நம்புறதுன்னு ஒன்னும் தெரியலையே. என்னங்க பேசுறீங்க? நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், உங்க புள்ளைய நான் ஏதாவது பண்ணணும்னா அவன் குழந்தையா இருக்கிறப்பே பண்ணிருக்க மாட்டேனா? அவனை இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வந்திருப்பேன். ஏங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? சரவணன் மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்ல. சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு. ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. செகப்பி போனதுல சரவணன் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டான். அவனை நாம தாங்க பத்திரமா பாத்துக்கணும். என்ன பண்றது மகேஷ், உசுருக்கு உசுரா பாத்துக்கிட்டான். அதனாலதான் அவனால அதுல இருந்து வெளியே வர முடியல. இங்க பாருங்க, அவன் சின்ன புள்ள, அவனுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாதுங்க. பூங்குடியும் அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம தான் தவிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் பூங்குடியை கூட வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது இல்ல மகேஷ், பூங்கொடி வீட்டுக்கு போகட்டும். அது இங்கிருந்து என்ன பண்ண போகுது? இங்க பாரு, இங்க வேலை செய்யறதுக்கு தான் ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்க போறாங்க. நாம எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பலாம்ல. சரிங்க, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாருமே கிளம்பிடலாம். நீ போ, நான் வரேன். கொஞ்ச நேரத்துல சரவணா, மாமா, உங்க அப்பா உசுரே போயிருக்கும். என் தாலிய நானே காப்பாத்திக்கிட்டேன்ப்பா. என்னங்க மாமா? ஐயோ அப்பா, அப்பா அப்பா, ஒண்ணு இல்ல, ஒண்ணும் ஆகல இல்ல. மாமா ஒன்னும் பயப்படாதீங்க மாமா, பதட்டப்படாதீங்க, ஒன்னும் இல்லல. இல்லம்மா, நான் பயப்படல, எனக்கு ஒண்ணும் இல்ல. தென்னங்கோல திடீர்னு தலைமையில விழ பார்த்துச்சா, ஒரு மாதிரி ஆடி போயிட்டேன். மாமா உங்களுக்கு ஒன்னும் ஆகல மாமா, ஒன்னும் இல்ல, பதட்டப்படாதீங்க. என்னமோ தெரியலம்மா, இந்த அதிர்ச்சியில இருந்து என்னால வெளியே வர முடியல, பதட்டமா இருக்கு. இங்க நின்னவ மேல எப்படி? அம்மா மன்னிச்சிருங்க. படுபாவி, என் தாலியா இருக்க பாத்தியடா, இல்ல நல்லா இருப்பியா? அம்மா நீங்க தானம்மா அண்ணனுக்கு இளநீ வெட்டி தர சொன்னீங்க. அவன்கிட்ட சொன்னேன், அங்க பாரு. நான் அதை கவனிக்கலம்மா, நீங்க என்கிட்ட தான் சொன்னீங்கன்னு நினைச்சு பார்க்காம ஏறி வெட்டிட்டம்மா. எப்படிடா பார்க்காம வெட்டல? எப்படி பார்க்காம வெட்டின? மகேஸ்வரி, என்னது இது? ஏன் கொஞ்சம் அமைதியாயிர. என்னங்க பேசுறீங்க? நான் மட்டும் வரலன்னா உங்க உசுறு போயிருக்குங்க. மகேஸ்வரி, அவன் என்ன வேணும்னேவா என் தலையில வெட்டி போட்டான்? அவன் நான் நிக்கிறதையே கவனிக்கல. அப்புறம் ஏங்க இதெல்லாம் நடக்குது? ஏன் நடக்குதுன்னா, நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைச்சுக்க. இதுக்கு போய் வேலை செய்யறவனை அடிச்சா அவன் என்ன பண்ணுவான்? ஆமாங்க, இது அவன் தப்பு இல்ல, நமக்கு தான் நேரம் சரியில்லை. அதான் காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேனே, என்னமோ தப்பா இருக்கு தப்பா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு. மகேஷ், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னங்க பேசுறீங்க?
பண்ணையில பால் திரிஞ்சு போச்சு, தோட்டத்துக்கு வந்தா பசுமாடு செத்து கிடக்கு. இப்ப உங்க தலையில தென்னங்குலை விழ பார்த்தது. ஏதோ நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. அப்படியே நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லாம இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா, என் மகனும் மருமகளும் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா. மகேஷ், முதல்ல உன் வாயை கழுவு. அதுங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க. ஐயோ, அதத்தாங்க நானும் சொல்றேன். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அதை நம்மளால தாங்கிக்க முடியுமா? அதுக்குதான் இப்பவே ஏதாவது பண்ணணும். என்ன பண்ண போற? வாங்க சொல்றேன். டேய், இதெல்லாம் எடுத்து ஓரமா போடுறா. சரிங்க. வாங்க. வாங்கப்பா.